ஆமாண்டா, ஆரோக்கியராஜ் பண்ண நான் தான் தூக்கியிருக்கேன். காலி அவன் பொண்ணோட பணத்தை பொறுக்கிட்டு போ சொல்லு. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் முன்னாடி நடந்ததே இல்லை. இந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தோணுது, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணலான்னு. மாயாக்காக. என் பேர் கார்த்திக். ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என் பைக், வேலை, அப்புறம் மாயா. அப்போ வந்து ஒரு ஃபோன் கால். ஹலோ. மாயாவை காணோம். பொட்ட பசங்க அக்களை டார்கெட் வச்சு மாயா தூக்கிட்டாங்க. உன் பொண்ணோட பணத்தை என் இடத்துல பொறுக்கிக்கோன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு உங்ககிட்ட இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பினப்போ ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய், விழியின் மேல் நான் கோபம் கொண்டே இமை மூடிடு என்றேன். நகரும் நொடிகள் தசையடி போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை. மை இன்ஸ்டிங் ஷுட் பி ரைட். ஏதோ தோணுது, மாயா ஷுட் பி ஹியர். எழுதும் வலிகள், எழுதா மொழிகள், எனது கடல் போல பெரிதாக நீ நின்றாய். சிறுவன் நான், சிறு அலை மட்டும் தான் பார்க்கிறேன் பார்க்கிறேன். எரியும் தீயில் என்னை நீ ஊற்று, நான் வந்து நீராடும் நீரூற்று. ஓ, ஊரெல்லாம் கண்மூடி தூங்கும் ஓசைகள் இல்லாத இரவே. ஓ, நான் மட்டும் தூங்காமல் ஏங்கி உன் போல காய்கின்றேன் நிலவே. கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேனே, கை நீட்டி உன்னை தீண்டவே பார்த்தேன், ஏனதில் தோற்றேன். ஏன் முதல் முத்தம் தர தாமதம் ஆகுது, தாமரை வேகுது. தள்ளி போகாதே, எனையும் தள்ளி போக சொல்லாதே. இருவர் இதழும் மலர் எனும் மொய்தானே. தள்ளி போகாதே, எனையும் தள்ளி போக சொல்லாதே. இருவர் இதழும் மலர் எனும் மொய்தானே. தேகம் தடையில்லை என நானும் ஒரு வார்த்தை சொல்கின்றேன், ஆனால் அது பொய்தான் என நீயும் அறிவாய் என்கின்றேன். அருகினில் இந்த அமெரிக்கா போகிறது, ஹாலப்பி போகிறது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் கூட ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் படத்தில் மட்டும்தான்ல.